3 செகண்ட் வீடியோக்கு 10 கோடியா? நடிகை நயன்தாரா விக்னேஷ் சிவனோட மேரேஜ் டாக்குமெண்ட்ரி பிலிம் வந்து நவம்பர் 18ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. இதை தொடர்ந்து நயன்தாரா இப்ப தனுஷை கண்டிச்சு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதாவது அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த படத்தை வந்து அவங்க மேரேஜ் முடிஞ்சோடனே ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்களாம். ஆனா தனுஷ்னாலதான் இந்த படம் வந்து இவ்வளவு டிலே ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் 400 கோடி தான் படத்துல தான் காதலிக்க ஆரம்பிச்சனால அவங்க 2 பேரும் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்துக்கிட்ட போட்டோஸ் இது எல்லாத்தையுமே டாக்குமெண்ட்ரி பிலிம்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நயன்தாரா யோசிச்சிருக்காங்க. ஆனா இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தனுஷ் வந்து அவங்களுக்கு பெர்மிஷனே கொடுக்கலையாம். இப்போ கடைசியா பார்த்தா இந்த படத்தோட ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல வந்து 400 கோடி தான் படத்துல வரக்கூடிய ஒரு 3 செகண்ட் வீடியோ வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க போல. அதுக்கு நஷ்டஈடா தனுஷ் வந்து 10 கோடி கேட்டிருக்காரு. இதனால கோவமான நயன்தாரா வந்து இப்போ ஒரு அறிக்கை வெளியிட்டு செம்மையா தனுஷை திட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துக்காக நிறைய நடிகர்கள் வந்து நயன்தாராக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த 2 பேர்ல நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க.